அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இதை ஆண்டவரே செய்வேன் சொல்றாரு. நம்முடைய கரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற நன்மைகள் இன்றைக்கு மறைந்து கிடக்கிறது. நிறைய காரியங்கள் நம்முடைய காதுகளுக்கு கேட்கப்படலை, நம்முடைய கண்கள் அதை பார்க்கலை. ஆனால் வெண்கல கதவுகள், அந்த வெண்கல கதவுகளை கர்த்தரே உடைப்பாராம். இருப்பு தாழ்பாள்களை அவரே முறித்து நமக்கென்று நியமித்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய கையிலே கொடுப்பார். நம்முடைய கரத்துக்கு வரவேண்டிய காரியங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அது நமக்குரியது. இன்றைக்கு அதை மறைந்து கிடக்கிறது. அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து இன்றைக்கு உங்களுடைய கைகளிலே கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரே அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நிறைய நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க வேண்டிய இருக்கிறது, அது நமக்கு இன்னும் தெரியலை. நிறைய காரியங்கள் அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை இன்னும் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கென்று வரவேண்டிய நன்மைகள், உங்களுடைய வாழ்க்கைக்கென்று வரவேண்டிய தேவன் முன்குறித்த ஆசீர்வாதங்கள் இன்னும் மறைந்து கிடக்கிறது, நமக்கு தெரியலை. அன்னைக்கு பாருங்களேன், சாலமோனுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணிட்டார். கரெக்டாக அந்த ஸ்தானத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். யோசேப்பை குறித்து திட்டம் பண்ணினார். அந்த காரியத்தை ஆண்டவர் ஏற்ற வேளையிலே செய்து முடித்தார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய காரியங்களிலே பாருங்களேன், உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பணம் ஒருவேளை ஏமாற்றப்பட்டு, மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குதா? நீங்கள் அதை குறித்து கலங்குறீங்களா? அது ஒரு இல்லை உங்களுடைய வரவேண்டிய சொத்துக்கள், உங்களுக்கென்று வரவேண்டிய சில காரியங்கள் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு உங்களுக்கு வரவிடாமல் தடுத்திருக்கிறார்களா? அதை குறித்து நீங்கள் புலம்புறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த வெண்கல கதவுகளை உடைத்து, அந்த தடைகளை முறித்து, உங்களுக்கென்று உள்ள நியாயமாய் வரவேண்டிய நன்மைகளை, உங்களுக்கென்று நியாயமாய் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கையிலே கொடுப்பார். ஆமேன். அதை எந்த சத்துருவும் தடுக்க முடியாது. சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காகவே குறித்து வைத்திருக்கிறார். சில நன்மைகள் உங்களுக்காகவே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை எங்கேயோ மறைந்து கிடக்கலாம், அது எங்கேயோ அது ஒளிந்து இருக்கலாம், உங்களுடைய கண்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த தடைகளை உடைக்கிறவர். தடைகளை உடைத்து நிச்சயமாக உங்களுக்கென்று அவர் நியமித்த அந்த நியாயமாய் வரவேண்டிய நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாய் கொடுத்து உங்களை மகிழ்ந்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள், உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் இன்னும் வரல. ஆமேன். நீங்கள் அதற்காக ரொம்ப கலங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை சீக்கிரமாய் ஆண்டவர் தடைகளை தகர்த்தெறிந்து உங்கள் கையிலே கொடுக்க போகிறார். உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். கர்த்தர் மாறாதவர். எத்தனையோ காரியங்கள் தேவனால் உங்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மேன்மைகள் உங்களுக்காக தேவனால் குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ உயர்வுகள் உங்களுக்காக தேவனால் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை சில மனிதர்கள் தடை செய்து வைக்கலாம். உங்கள் வேலையிலே உங்களுக்கென்று வரவேண்டிய ப்ரமோஷன் தடைப்பட்டிருக்கலாம். உங்கள் தொழிலிலே உங்களுக்கென்று வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வராமல் தடைப்பட்டிருக்கலாம். அத்தனை தடைகளையும் என் ஆண்டவர் இன்றைக்கு உடைத்து உங்களுக்கென்று கொடுக்க வேண்டிய நன்மைகளை, உங்களுக்கென்று வரவேண்டிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கென்று குறிக்கப்பட்ட நன்மைகள் ஒருவேளை இன்னும் நீங்கள் பார்க்கலையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏற்ற வேளையிலே அந்த நன்மைகளை ஆண்டவர் உங்கள் கையிலே கொடுக்க போகிறார். இன்னைக்கு பாருங்களேன், நிறைய காரியங்கள், நிறைய தொழில்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, இன்னும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படலை, இன்னும் நான் அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கல, என் பிள்ளைகளுடைய கர்ப்பக்கனி ஆசீர்வதிக்கப்படலை, இன்னும் நான் அந்த காரியங்களை நான் பார்க்கல, இன்னும் என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, இன்னும் என் பிள்ளைகளுடைய தொழில் முன்னேறலை, இப்படிலாம் நீங்கள் கலங்குறீங்களா? ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றி உங்களுக்கென்று நியமித்த
காரியங்கள் எந்த இடத்துல யார் கையிலே மறைக்கப்பட்டு வைத்திருந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி உங்கள் கையிலே ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க நம்புறீங்களா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஸோ எல்லா காரியங்களையும் மாற்றி உங்களை நேர்வழியாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுத்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் அந்தகாரத்தில் இருக்கிறதப்பா. இவர்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் ரொம்ப ஏங்குறாங்க ஆண்டவரே, எங்களுக்கு நியாயமாய் வரவேண்டிய நன்மைகளை மனுஷனை தடுத்து வைக்கிறாங்களேன்னு சொல்லி எல்லா தடைகளையும் என் ஆண்டவர் நீக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கென்று உரியதை, உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீர் குறித்த நன்மைகளை ஆண்டவரை ஏற்ற காலத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் கண்டு அதிசயமாய் ஆச்சரியமாய் பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்கவே செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று குறித்த நன்மைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். காட் பிளஸ் யூ. ஆண்டவர்